மாப்பிள்ள, எங்களுக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு நைட் டைம்ல வந்து மன்னிச்சிருங்கன்னு எல்லார்கிட்டையும் கேக்குறீங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டீங்க நீங்க? இல்ல பிரபு தம்பி, ஹாஸ்பிட்டல்ல வச்சு நான் உங்ககிட்ட கண்டதையும் பேசி சண்டை போட்டுட்டேன். அப்படிலாம் நான் பேசியிருக்கவே கூடாது. இத நான் லேட்டா தான் உணர்ந்தேன். அதுவும் என் தம்பி குமரகுரு தான் எனக்கு எடுத்து சொன்னான். அதுக்கப்புறம் தான் நான் பண்ண தப்ப என்னால உணர்ந்துக்க முடிஞ்சது. ச்சே, நான் எவ்வளவு பெரிய முட்டாள் மாதிரி உங்ககிட்ட போய் சண்டை போட்டிருக்கேன். அத நினைச்சு எனக்கு உறுத்தலாவே இருந்துச்சு. என்னால தூங்க கூட முடியல. பேசின எனக்கே தூக்கம் வரலன்னா என்கிட்ட பேச்சு வாங்கின உங்க எல்லாருக்கும் எப்படி தூக்கம் வந்திருக்கும்? கோவத்துல என் வாயில இருந்த வார்த்தைகள் ஒவ்வொன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க மனசுல முள்ளா குத்திட்டு இருக்குமே. அது உங்களுக்கு தாங்க முடியாத வேதனை கொடுத்து தூங்க முடியாத சங்கடத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கும். அத நினைச்சுதான் தம்பிய கூட்டிட்டு உங்ககிட்ட ஓடி வந்தேன். உங்க எல்லாரையும் பார்த்து மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும் நினைச்சு வந்தேன். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேக்குறதுக்கு இவ்வளவு பெரிய லெக்சர் எடுக்கிறா. இதெல்லாம் நாங்க கேட்டோமாக்கோம். சீக்கிரமா எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பி போ. மச்சான், ஹாஸ்பிட்டல்ல அம்மாவும் இதை நினைச்சு ரொம்ப மனசு கஷ்டத்துல தான் இருக்காங்க. அப்பாவை பாத்துக்க வேண்டியதா இருக்கிறதாலதான் அவங்க அங்க இருக்காங்க. இல்லனா அம்மாவும் எங்க கூட வந்து உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. இப்ப அவங்க சார்பாவும் நாங்க 2 பேரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மச்சான். அக்கா பேசினதை மறந்துருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. என்னங்க நீங்க வந்ததுல இருந்து மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கீங்க. எப்ப நீங்க அது தப்புன்னு உணர்ந்துட்டீங்களோ அப்பவே உங்களை அந்த கடவுள் மன்னிச்சிட்டாரு. நீங்க ஃபீல் பண்ணாம நிம்மதியா இருங்க. மாப்பிள்ள, உங்களெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த காலத்துல யாரும் இப்படியெல்லாம் இருக்கிறது இல்ல. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுவாங்க. பேசின வார்த்தைக்கு பொறுப்பேத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா மேல மேல பேசி காயப்படுத்துவாங்க. இப்படி இருக்கிற போலியான மனுஷங்க மத்தியில உங்க குடும்பமே உண்மையான மனுஷங்களா இருக்கீங்க. உங்க குடும்பத்துல வாக்கப்பட என் தங்கச்சி ரோகிணி கொடுத்து வச்சிருக்கணும் மாப்பிள்ள. மாப்பிள்ள, இங்க யாருமே உங்களை தப்பா நினைக்கல. நீங்க இருக்கிற சூழ்நிலையில யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துப்பாங்க. ஆனா அப்படி நடந்துகிட்டது தப்புன்னு நினைச்சு இப்படி வீடு தேடி வந்து மன்னிப்பு கேக்குறீங்களே, நீங்க ரொம்ப வசதி மாப்பிள்ள. கார்த்தி தம்பி, நீங்க சொல்றது சரிதான். ஹாஸ்பிட்டல் அப்பாவுக்கு பல்ஸ் ரொம்ப கீழே போயிடுச்சு. அத பார்த்ததும் என் மனசுக்குள்ள ரொம்ப பயம் ஆயிடுச்சு. அந்த பயத்திலையும் பதட்டத்திலையும் தான் என்ன பேசுறதுன்னு தெரியாம நான் அப்படி பேசிட்டேன். என்ன டென்ஷன் இருந்தாலும் எங்க வீட்டு மருமகளா வாழ வர பொண்ண பத்தி நான் அப்படி பேசிருக்க கூடாது. ஆனா நான் அப்படி பேசிட்டேன். அது ரொம்ப பெரிய தப்பு. அதனால ரோகிணிய கூப்பிடுங்க, நான் அவகிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறேன். ஐயோ, ரோஹிணியை கூப்பிடணுமா? ஐயோ, ரோஹிணி ரூமுக்குள்ள கௌதமும் இருக்கானே. ரோகிணியும் தூங்காம வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பா. அவளை கூப்பிடலாமா? ஐயோ, என்ன பண்றது? ரோஹிணி எதுக்கு இப்ப கூப்பிடணும்? அவ சின்ன பொண்ணு. அவகிட்ட போய் எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? அத நீங்க தப்பு உணர்ந்துட்டு வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டுட்டீங்கல்ல, அதுவே போதுங்க. நாங்க ஒன்னும் உங்களை தப்பாலாம் நினைக்கல. இது உங்க பெரிய மனசு சிஸ்டர். ஆனா எங்களுக்கும் மனசு இருக்குல்ல. எங்க அக்காவும் நிம்மதியா தூங்கணும்ல. நீங்க ரோகிணியை கூப்பிடுங்க. எங்க அக்கா அவங்க கிட்டயும் சாரி கேட்கட்டும். அப்பதான் நாங்களும் எந்த கில்ட்டியும் இல்லாம நிம்மதியா இருக்க முடியும். மாப்பிள்ளை தம்பி சொல்றதும் சரிதான். மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியை வச்சுக்கிட்டு யாரால தான் நிம்மதியா இருக்க முடியும்? ரோகிணியை கூப்பிடுவோம். அவங்க கிட்ட இவங்க மனசார மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம். ரேவதி, ரோகிணி எழுப்புமா? சரிப்பா. அக்கா, ஐயோ, அக்கா கதவை தர. மாட்டணும். ரேவதி கதவை தட்டிட்டு இருக்கா. இப்ப மட்டும் நான் கதவை திறந்தேன்னா நம்ம 2 பேரும் மாட்டிப்போம். என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே ரோகிணி.
ஐயோ என்ன இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்களே. ரோகிணி நீ பதட்டப்படாத. நான் உங்க கண்ணில் படாம தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பார்க்கறேன். ஐயோ என்ன பண்ண போறீங்க? எந்த வழியும் இல்ல. ஐயோ போச்சு. ரோகிணி அக்கா கதவை தர. ஐயோ என்ன பண்றது கௌதம்? கதவை தட்டிட்டு இருக்கா. ரோகிணி நான் வேணா இந்த கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டுமா? சீக்கிரம் சீக்கிரம் போங்க, ஒளிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் போங்க. கௌதம் நான் சொல்ற வரைக்கும் வெளியே வராம நீங்க அப்படியே இருங்க. ரோகிணி அக்கா கதவை தரக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கதவை தர. என்னக்கா இவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்க? நீ ஏன் திறக்கவே இல்ல? ஐயோ ரேவதி, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எதுக்கு போய் என்ன டிஸ்டர்ப் பண்ற? நான் ஒன்னும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. உன்னை பார்க்க யார் வந்திருக்கான்னு பாரு. ஆஹா, ஷோமுக்குள்ள கௌதம மறைச்சு வச்சுட்டு என்னமோ நடிக்கிறா. அடேங்கப்பா, இவளுக்குள்ள இவ்ளோ பெரிய நடிப்பறக்கி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காளா? இத்தனை நாள் இது தெரியாம போச்சு. வாங்க அண்ணன். என்னென்ன இந்த நேரத்துல இவங்கெல்லாம் வந்திருக்காங்க? எதுவும் பிரச்சனையா? இல்ல ரோகிணி, உன்னதான் நாங்க பார்க்க வந்தோம். வா ரூம்குள்ள போய் பேசுவோம். பயப்படாத ரோகிணி, வா. போச்சு, ரோஹிணி இப்போ பசமா மாட்டணும். கௌதம் இருக்கிறத இந்த மாப்பிள்ளையும் இந்த அக்காவும் பார்க்க போறாங்க. என்ன பண்றது? என்னாச்சுங்க? ஆ, ரோகிணி என்ன மன்னிச்சிரு ரோகிணி. மன்னிப்பா? என்னங்க நீங்க போய் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? ஹாஸ்பிட்டல்ல வச்சு உன்னை நான் தப்பா பேசிட்டேன்ல, அதனாலதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். என் பேச்ச பெருசா நினைக்காம என்ன நீ மன்னிக்கணும் ரோகிணி. ஆமா ரோகிணி, எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பதட்டத்துல எங்க அக்கா உங்களை ஒரு மாதிரி பேசிட்டாங்க.